இன்னைக்கு நாம இருக்க இந்த சஃபர் மாதத்துல தான் இஸ்லாத்துல இருந்த அதிகமான மூட நம்பிக்கைகள் ஒழிக்கப்பட்டது. ஜாஹிலியா காலத்து மக்கள் இஸ்லாமிய காலண்டரோட 2வது மாதமான சஃபர் மாதத்தை பீடைகளுக்கான மாதமாகவும் முசீபத்துடைய மாதமாகவும் பார்த்து அந்த மாதத்துல பிரயாணங்களை பண்ணாம வியாபாரம் கூட பண்ணாம திருமணங்களை தள்ளி போட்டு அந்த சஃபர் மாதத்தை முசீபத்துடைய மாதங்களா பார்த்தாங்க. இந்த ஜாஹிலியாவோட மூட நம்பிக்கைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இல்லாமாக்கினாங்கன்னு தெரியுமா? எந்த மாதத்துல ஜாஹிலியாவுடைய மக்கள் பிரயாணங்களை பண்ணாம இருந்தாங்களோ அதே மாதமான சஃபர்ல மக்கால இருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் அப்படின்ற புனிதமான பயணத்தை ஆரம்பிச்சு வச்சாங்க. அந்த பிரயாணம் தான் இஸ்லாமிய அரசு மிகப்பெரிய வல்லரசா மாற காரணமா மாறிச்சு. ஜாகிலியா மக்கள் பயந்த அதே மாதமான சஃபர் மாதத்துல தான் ஐபர் அப்படிங்கிற இடத்துல முஸ்லிம்களோட நீண்ட நாள் பிரயாணத்துக்கு அப்புறமா மிகப்பெரிய கோட்டைகளையும் சதிகளையும் தாண்டி கைபர் அப்படிங்கிற போர்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் பெறாங்க. எந்த மாதத்துல மக்கள் திருமணம் பண்ண பயந்தாங்களோ அதே மாதமான சஃபர் மாதத்துல நபிகளாரோட அன்பு மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த சஃபர் மாதத்துல திருமணம் பண்ண அவர்களோட திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அன்போடையும் அரவணைப்போடையும் மரியாதையாகும். இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமிய வாழ்க்கை முறைக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா இருக்குது. நபிகளாரோட இந்த செயல்கள் மூலியமா எல்லா மாதங்களும் பரக்கத்தானதுன்னு சொன்னது மட்டுமே இல்லாம இஸ்லாத்துல நோய் தொற்றுன்றது தானா பரவுறது கிடையாது, கெட்ட சகுனம்னு சொல்லி ஒன்னும் கிடையாது, ஆந்தைகளோட அலறல் சத்தம் கூட துரதிருஷ்டவசமானது கிடையாதுன்னு சொல்லி காலமும் நேரமும் அல்லாஹ்வுடைய படைப்பும் அதுல எந்த கெடுதிகளுமே இல்லன்னு அன்னைக்கு வாழ்ந்த ஜாகிலியா மக்களுக்கும் இன்னைக்கு வாழ்ற நம்மளோட உம்மத்துக்கும் கற்பிச்சு தராங்க. ஆனா இன்னைக்கு கூட ஒரு சில பிளவுபட்ட கூட்டங்கள் ஆன்லைன்லயும் வாட்ஸ்அப்லயும் சஃபர் மாதத்தோட முசீபத்துல இருந்து பாதுகாப்பு தேடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான துவாவை ஓதுறது கட்டாயம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்றது மட்டுமே இல்லாம மார்க்கம் சொல்லாத சரியா சொல்லாத இஸ்லாம் சொல்லாத பிழையான துவாக்களை மக்கள் மத்தியில மூட நம்பிக்கைகளா திணிக்கிறாங்க. இன்னும் அல்லாஹ் தஆலா காலத்தை பத்தி நபி அவர்கள் கிட்ட பேசியப்போ ஆதமுடைய மகனே காலத்துக்கு ஏசுறான், ஆனா அந்த காலமாக தான் ஆயிருக்குன்னு சொல்லி பேசுறான். இஸ்லாத்துல கெட்ட சகுனம், கெட்ட நாள், கெட்ட மாதம்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கின ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மணித்தியாலத்தையும் ஒவ்வொரு செகண்டையும் நானும் சரி நீங்களும் சரி பரக்கத்தானதா நினைச்சு வாழ பழகணும் இன்ஷா அல்லாஹ்.